நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூஸ். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து டேய் நான்லாம் இறங்க ஆரம்பிச்சேன்னா கோர்ட்டில் யாருமே நிற்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு ஒரு பக்கம் தரமான ஆதாரத்தோட இறங்கி தரமாக எல்லாரும் செஞ்சு விட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி என்னடா செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆதாரத்தை எல்லாத்தையும் எட்டாந்து ஒரு பக்கம் ஜட்ஜு முன்னாடி அப்படியே சும்மா தூக்கி வீசுகிறாங்க. ஜட்ஜ் ஐயா பார்த்துட்டு, ஐயோயோ என்னம்மா சொல்கிற, அப்படின்னா நான் தீர்ப்பு தப்பாக வழங்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் என்னையா டவுட்டு, நீங்கள் வழங்கின தீர்ப்பு தவறான தீர்ப்பு தான். எப்படி ஒரு பர்சன் வந்து இங்கே நான் பார்த்தேன் இது கொலை தான் நீங்கள் கண் முன்னாடி செஞ்சாங்கன்னு சொன்னால் அதை நம்பிடலாமா? அதுக்கு எதனா ஒரு எவிடன்ஸ் இருக்கா இல்லையே, எதனா கலெக்ட் பண்ணீங்களா? அந்த இடத்துல அவங்க இருந்தாங்களா, அண்ட் அவங்க போயிருந்தாங்களா, அவங்க அந்த இடத்துலயே போய் இருந்திருந்தாலும் அவங்க பார்த்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மேல்முறையீடும் பண்ண மாட்டீங்க. அவங்க சொன்னா அது தீர்ப்பு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்களே, இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி ஒரு பக்கம் குறுக்கு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த ஜட்ஜே ஒரு பக்கம் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு, அம்மா தாயா எங்கம்மா அந்த இத்தனை நாளா என்னோட கண்ணை திறந்துட்டமா, உடனே பார்க்கணுமே ரஞ்சிதம் உங்ககிட்ட வேற ஏதானே ஆதாரம், ஸ்ட்ராங் ஆதாரம் இருக்கா? இதெல்லாம் ஆதாரமா ஏத்துக்கப்படும். பட் நீ அங்கே இருந்தன்றதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு, நீ பார்த்தன்றதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு? இது எதுவுமே ஏன்னா இப்போ 6 வருஷம் கடந்து போயிருச்சு. 6 வருஷம் அப்புறம் நீ புதுசா ஒருத்தி முளைச்சு வந்தா அதை எப்படிமா ஏத்துக்க முடியும்? இதை ஏத்துக்கிறதுக்கு எதான எங்க கிட்ட லாஜிக்கான ஒரு விஷயம் நீ சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் பேச்சடிச்சு போய் மூச்சடிச்சு போய் வாயடிச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க நம்ம ரஞ்சிதம். இதுக்கு தான் ரஞ்சிதம் சொல்றது, அடுத்தவங்க பேச்சை கேட்டு களத்தில் இறங்கிடலாம். ஆனால் அந்த களத்தில் இறங்கிறதுக்கு முன்னாடி உன்னால என்ன பண்ண முடியும் ஏது பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீ யோசிக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் நீ யோசிக்காம களத்தில் இறங்கினா லாஸ்ட்ல கோவிந்தா ஸ்ரீனிவாசா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நாமம் போட்டு விட்டு போயிடுவாங்க. அதனால எப்பவுமே களத்தில் இறங்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 20 தடவை நீ யோசிச்சுக்கணும். யோசிச்சு பார்த்து கரெக்டாக பக்குவமாக இருந்தால் மட்டும்தான் நீ களத்தில் இறங்கணும். இல்லையா போவோமா ஊர்கோலம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்கோலம் தான் போகணும், அதை தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக க்ளீனாக க்யூட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நமக்குள்ளே இவ்வளோ வேதனை, இந்த வேதனையை சொல்ல ஆளும் இல்லை, சோதனையை கேட்க பர்சன் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணேன் ஏது பண்ணேன் ஒன்றும் பண்ண சொல்ல புள்ள அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் குழம்பிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது எது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வெண்பாவும் ஒரு பக்கம் வந்து ஜெஜயா கிட்ட தாம் தூம் தடா லடி டும் 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 அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல என்ன மாற்றம் தர போறாங்க, என்ன செய்ய போறாங்க, ஏது செய்ய போறாங்க, எப்படி பண்ண போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்க போறோம். நம்ம ரஞ்சிதா ஒரு பக்கம் இது வந்து கோர்ட் டைமை வேஸ்ட் பண்ணிட்டோமா, நீ போயிட்டு நல்லா எவிடன்ஸ் இருந்தா வா, அப்படி இன்னொரு டைம் நீ வந்துட்டேன்னா அடுத்த செகண்டே எங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லை, உன்னை தூக்கி போட்டு ஜெயில ஓம குத்து வச்சிருவாங்க, ஜாக்கிரதை, ஒழுங்கு மரியாதையா துண்டாக்கானம் துணியாக்கானு ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம விஜய் சந்தோஷத்தோட வெளியே வந்து மல்லியை கட்டி பிடிக்க, இதை பார்த்தா ராஜேஸ்வரி ரஞ்சிதா வயிறு எரிய, அடியே மல்லி கூட இருந்தே குழி பறிச்சிட்டி அடியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ எனக்கு குழி பறிச்சிருவோன்னு சொல்லிட்டு தான் நான் கூட இருந்தே உனக்கு ஆப்ப வச்சுண்டி, அப்படியே என்ன விஜய் பிரிக்கிறதுல கங்கணம் கட்டு தெரிஞ்சுன்னு இருந்தல, அப்படி என்னடி சந்தோஷம் என் வாழ்க்கைக்கு எடுக்கிறதுல என்ன சந்தோஷமா? நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, ராணி மாதிரி. அந்த ராணியை இப்போ கேவலமான ஆளை மாதிரி மாத்தந்த நீ தான். ஆனால் இருந்தாலும் உன்னால தாண்டி எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு, இந்த சொத்தெல்லாம் என் கைக்கு வந்துச்சு. இல்லைன்னா அந்த சொத்து சாம்ராஜ்யம் எதுவுமே என் கைக்கு வந்திருக்காது. நீ பண்ண ஒரு சின்ன தவறால எனக்கு வந்துருச்சு, அது பிரச்சனை இல்லை, எனக்கு வந்தது வரையும் எனக்கு சந்தோஷம் தான். ஆனால் என்னை இந்த அளவுக்கு இன்ஸ்டால் பண்ணி அசிங்கப்படுத்தி அவனோட படத்தில் உன்னை நான் சும்மா விட்டா எனக்கு என்ன மரியாதை சொல்லு, என் மரியாதை என்னை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன செய்ய போறாங்க ஏது செய்ய போறாங்க எப்படியெல்லாம் செய்ய போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்க போறோங்க. அப்படின்ற விஷயத்த நாம ஒரு பக்கம் இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் ஒரு பக்கம் நடந்து இருக்க, மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து கில்லி மாதிரி ஒரு பக்கம் விஜய் கிட்ட உண்மையெல்லாம் எடுத்து சொல்லிட்டாங்க. விஜய் மல்லியை கட்டி பிடிச்சி, உன்னை பத்தி எனக்கு தெரியும் மல்லி, நீ எல்லாமே நல்லதுக்கு தான் பண்ணுவோன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் பொறுமை கடலினும் பெரிது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சும்மா சொல்ல, அந்த பொறுமையை நான் கடைபிடிச்சு உனக்காக காத்திருந்துன்னு பாட்டு பாடலாம். ஆனா பாட்டு பாடுறதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்லை, நாம அடிச்சு தூக்கி ஒரு பக்கம் நாளைக்கு எல்லாரும் திருச்செந்தூர் கோவிலுக்கு போக போறாங்க, ஒரு பக்கம் இங்க இருக்கிற திருத்தணிக்கு போக போறாங்க. திருத்தணி கிட்டையா திருச்செந்தூர் கிட்டையா உங்களுக்கு யாரான பார்க்குற நண்பர்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிவிட்டு போங்க. நாளைக்கு திருத்தணி போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கு. திருத்தணி போனால் திருத்தணியில் என்ன புது விதமாக கிடைக்கும், அந்த இடத்துல எது ஃபேவரட் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சு விட்டு போங்க. திருச்செந்தூர் போகலான்னு பார்த்தா இங்கேருந்து 8 மணி நேரம் ட்ராவலு, அது போயிட்டு வரதுக்குள்ளே டயர்ட் ஆயிடுவேன், அதனால் அங்கே போக முடியாது. நமக்கு தெரிஞ்சு திருத்தணி தான், இங்கேருந்து 138 கிலோமீட்டர். அழகாக போனோம்லாம், அழகாக பார்த்தோம்லாம், அழகாக கும்பிட்டோம்லாம், சாப்பிட்டோம்லாம் வந்துனே இருந்துடணும். சரி ஓகே நண்பர்களே,
இது மட்டும் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, எல்லோருக்கும் ஒரு சிறப்பான ஒரு அருமையான விஷயத்தை பற்றி தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அப்படி என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இந்த கேஸில் வந்து தப்பிச்சிட்டாரு. இதுக்கு மேலே அவருக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் இருந்தாலும் இதில் என்ன நிறைய ட்விஸ்ட் இருக்குது. அந்த ட்விஸ்ட்டு என்னென்ன ஏது அதை எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அது என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை தருக.